வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதை நான் செய்ய போறேன். ஏன்னா நீங்க கேட்டிருந்தீங்க, ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ்ல கத்திரிக்காய் கடையில் போட்டிருந்தோம் இல்லையா, அதுல கேட்டிருந்தீங்க, எல்லாரும் கேட்டிருக்கீங்க. அதனால இன்னைக்கு அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோல போய் பார்க்கலாமா? கத்திரிக்காய் கடையிலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். தக்காளி, கத்திரிக்காய், இங்க சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, இதுதான் ரொம்ப முக்கியமான பொருட்கள். தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இங்க புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். மண் சட்டி வச்சிருக்கிறேன், அதில் டேஸ்டா வரும் மண் சட்டியில் செஞ்சா. இப்போ முதல்ல நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும், வாய்க்கு ருசியா இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. நம்ம சீரகம் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. சின்ன வெங்காயம் ஒரு 5, அதை அப்படியே போட்டுடலாம். அதோட பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, அதுவும் போட்டுடலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். லைட்டாக வதங்கினா போதும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயவும் அதில் சேர்த்துடலாம். அப்படி எல்லாத்தையும் அதில் சேர்த்துட வேண்டியதுதான். முதல்ல வேக விடணும், மண் சட்டிலேயே வேக விட்டுடலாம். இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து வேக வைக்கிறோம் நம்ம கத்திரிக்காயும் தக்காளியும். அடுத்து தனியாக ஒரு தாளிப்பு இருக்குது, அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். கத்திரிக்காவை எண்ணெயில் ஒரு தடவை வதக்கி விடுவோம். 3 தக்காளி எடுத்து வச்சேன், அதுவும் அதோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். எல்லாம் நல்லா வதங்கட்டும், கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். முதல்ல இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம். உப்பு போட்டால் இன்னும் சீக்கிரமாக நல்லா வேகும். அதையும் ஒரு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். வேகணும்ல, கத்திரிக்காய் தக்காளிலாம் நல்லா வெந்து வரணும், மசியணும், நல்லா கொலைய மசியணும். அதுக்கான தண்ணியை ஊற்றிடுவோம். மூடி போட்டு வேக விட்டுடலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா வெந்திருக்குது, சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம புளி எடுத்து வச்சோம் இல்லையா, நெல்லிக்காய் சைஸில், அதை ஊற்றிக்கிறோம். இப்போது அந்த புளி கரைச்சலையும் ஊற்றிடலாம். அதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். முதல்ல ஒரு கொதி கொதிக்கட்டும். இப்போ புளியெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. எல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். மத்து வச்சு கடைஞ்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா தாளிச்சுக்கலாம். நல்லா அழுத்தி விட்டு நல்லா மசிச்சுக்கலாம். சூடோட மசிச்சா நல்லா மசிஞ்சு வந்துடும், கரைஞ்சிரும் அப்படியே எல்லாமே. பாருங்க எந்த அளவுக்கு அழகா மசிஞ்சிருச்சு. எங்கேயுமே எதுவுமே தெரியல, கத்திரிக்காய் இருக்கிற இடமே தெரியாம மசிஞ்சிருச்சு. இப்படி மசிச்சுட்டு நம்ம இப்ப தாளிப்புக்கு ரெடி பண்ணிடுவோம். ஒரு கடாய் எடுத்து வச்சாச்சு. தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இதுல கடுகு, வெள்ளை கடுகு எடுத்துருக்கிறேன். உளுந்தம்பருப்பு கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கோம். அதையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்னா பொரியட்டும். காஞ்ச மிளகா ஒரு 5-6 காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். லைட்டா வறுத்து விட்டுறலாம். பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயமும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் போட்டு இப்போ இதில் வதக்கி நம்ம தாளிப்புல போட்டு எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இடையில அதெல்லாம் கடைஞ்சிட்டோம். இது தனியாக கடிபடும். லைட்டா வெங்காயம் இருக்கிறது தெரிஞ்சா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ தாளிப்பை ஊற்றிக்கலாம், போட்டுக்கலாம். அவ்வளோதான்ப்பா, அருமையான கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மண் சட்டியில எப்படி புளிக்குழம்பு புளி ஊற்றி என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். கத்திரிக்காய் கடையிலுக்கும் புளி ஊத்துறோம் இல்லையா, அதனால இந்த மண் சட்டியில வைப்போம்னு வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு. இவ்வளவுதான் கத்திரிக்காய் கடையில், வேற ஒண்ணுமே இல்லை. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதுல அப்படியே கொஞ்சமா கொத்தமல்லி தூவி
அதையும் அப்படியே கலந்து விட்டுறலாம். சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, லைக் பண்ணுங்க. பாய்.